ஒவ்வொரு நாளும் முடிவடைகின்ற போது எனது ஆயுளின் ஒரு பகுதி கழிந்து விட்டது என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, எனக்கு 60 வயசு அல்லாஹ் நிர்ணயிச்சிருப்பான் அப்படின்னு ஒரு கணக்கை நாமே போட்டுக்கிட்டு 60 இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், அல்லது வயது எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம். என்னுடைய வயதில் ஒரு நாள் கழிந்து விட்டது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டுமே தவிர, ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிங்க சிந்தனை வருதுங்க? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனேயே ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாரையும் சொல்ல சொல்லி கொண்டாடுறோம், கேக்கு வெட்டுறோம், அதை ஊட்டி விடுகிறோம், ஊட்டி கொள்ளுகிறோம். பத்தாவதுக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வேறு. என்னங்க, ஒரு வருஷம் பெருசா சாதிச்சிட்டாரா இவரு, உலகத்துல மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி விட்டாராம், புதிய ஆண்டு இவர் சந்திக்கிறாராம், இவருக்கு ஒரு கொண்டாட்டமாம். இவருக்கு 12 மணிக்கெல்லாம் விழித்திருந்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுகிறாராம். இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஆயுளிலே ஒரு நாள் கழிந்து விட்டது, ஒரு வருடம் கழிந்து விட்டது என்ற சிந்தனை வர வேண்டுமே. நேற்று இருந்த என்னோடு இருந்த நண்பர் இப்பொழுது என்னிடத்தில் இல்லையே, நேற்று இருந்த எனது பக்கத்து வீட்டுக்காரர் இப்பொழுது அவர் இல்லையே, நேற்று இருந்த என்னுடைய பக்கத்து தெருவில் இருந்த வசித்துக் கொண்டிருந்த இந்த நபர் இன்று இல்லையே என்ற சிந்தனை நமக்கு வரும் என்று சொன்னால், அந்த சிந்தனை தான் அன்பிற்கினியவர்களே நம்மை நலவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துமே தவிர, அதை மறந்து போய், மரணத்தை மறந்து போய் நாம் இந்த உலகத்துல ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாலும், இல்ல புத்தாண்டு கொண்டாட்டங்களை நாம கொண்டாடினாலும், அல்லது வேறு எந்த கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடினாலும் அது நமக்கு நஷ்டத்தை மட்டுமே தரும் என்பதை மூமின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே.